ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகள் விடுதலையை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு கூடுதல் அவகாசம் கேட்டதை அடுத்து விசாரணையை மார்ச் 26ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகள் முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க தமிழக அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டு சட்டசபையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 3 நாட்களுக்குள் மத்திய அரசு பதிலளித்தாலும் அளிக்காவிட்டாலும் 7 பேரும் விடுதலை செய்யப்படுவர் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். 7 பேரின் விடுதலையை எதிர்த்தும் தூக்கு தண்டனையை ரத்து செய்ததை எதிர்த்தும் மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கில் தமிழக அரசு சட்டப்பூர்வமான நடைமுறையை பின்பற்றவில்லை என்று சுட்டிக்காட்டி 7 பேர் விடுதலைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இவ்வழக்கில் தமிழக அரசின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வியாழனன்று தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசின் மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து வழக்கின் இறுதி விசாரணையை மார்ச் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.